பருவநிலை மாற்றம் தொடர்பாக உலக நாடுகள் சமீபத்தில் நடத்திய கோபன்ஹேகன் மாநாட்டின் முடிவு பற்றி விவாதிக்க இக்ஸாம் பரிஷத் மற்றும் ஆதித்தமிழர் அமைப்பு ஆகியவை சார்பில் சென்னையில் மாநாடு நடந்தது. உணவு பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இம்மாநாட்டில் சுற்றுப்புற சூழல் எவ்வாறு சீரழிகிறது, அதை எப்படி காப்பாற்றுவது என்று விவாதிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டேவிட் கோபன்ஹேகன் மாநாட்டில் கலந்து கொண்ட தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். உடனடியாக இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த பசுமை குடில் வாயுக்களை நாம் குறைத்தே ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. அப்படி நாம் குறைக்காவிட்டால் 2 டிகிரி செல்சியஸ் சூடு கூடி விட்டதென்றால் நாம் பெரிய பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு நம்ம நிறைய காரியங்களை ஒன்றும் திரும்ப நல்லபடியாக மாற்றி அமைக்க முடியாது. ஆகவே இந்த மாநாட்டில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த மாநாட்டில் எடுக்கப்படவில்லை. உலக தலைவர்கள் இதெல்லாம் உணர்ந்து, ஏன்னா இந்த பிரச்சனை ரொம்ப சிக்கலான பிரச்சனை, உடனடியாக தீர்க்கப்பட்டால் பெரிய ஆபத்திலே நாம் இருக்கிறோம். இதை உணர்ந்து வருகிற ஆண்டுகளிலே தீவிரமாக யோசித்து நல்ல முடிவுகளை மேற்கொண்டால் நன்றாயிருக்கும். உலக நாடுகள் புவி வெப்பமயமாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும் அதை செயல்படுத்துவதில் பொதுமக்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு உள்ளது. இதை உணர்ந்து புவியை காப்போம்.